சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஊடாக வலையமைப்பு அமுல்படுத்தியுள்ள சகோதரத்துவத்துக்கான நேசக்கரம் வேலை திட்டத்தின் 2வது கட்டம் ரத்னபுரி மகா சமன் தேவாலயத்திற்கு அருகாமையில் இருந்து ஆரம்பமானது. கோப்பிக்கடை கலைஞர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான கலைஞர்களின் பங்கேற்புடன் இச்சேவை நேற்று விகாரையில் இருந்து ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வில் அமைச்சர்களான WDG சரவிரத்ன, மஹிந்த ரத்ன திலக்க, வடமத்திய மாகாண ஆளுநர் டிக்சன் தேல, சமன் தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை சுனில் வீரசேகர உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதேவேளை பாடகர்கள் மற்றும் நடன கலைஞர்களை கொண்ட சந்தலிய மன்றம் இன்று கொழும்பு நகரில் சுயாதீன தொலைக்காட்சி சேவையினது சகோதரத்துவத்துக்கான நேசக்கரம் சேவைக்கு பொருட்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டது. 2007ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி வீரமிக்க படையினர் கிழக்கு மாகாணத்தை முழுமையாக LTTE பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுத்ததன் பின்னர் வடக்கை மீட்டெடுக்கும் ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. 2007 செப்டம்பர் 2ஆம் தேதி வடபுல மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் முதலில் மன்னார் சிலாபத்துறை பிரதேசம் மீட்டெடுக்கப்பட்டது. LTTE பயங்கரவாதிகளின் நாசகார செயற்பாடுகள் காரணமாக இந்த கிராமம் முழுமையாக பின்தங்கிய நிலையில் இருந்தது. வீரமிக்க படையினர் இப்பிரதேசத்தை மீட்டெடுத்ததைத் தொடர்ந்து இப்பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகியது. மீண்டும் இக்கிராம மக்கள் தமது பிரதேசங்களில் குடியமர ஆரம்பித்தனர். இம்மக்களுக்காக பாரிய அபிவிருத்தி திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மன்னார் தீவை இணைக்கும் பாலத்தை மீள புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1930ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலத்தை LTTE பயங்கரவாதிகள் பல தடவைகள் சேதப்படுத்தினர். இந்த பாலத்தினூடாக பயணிப்பது மிகவும் அபாயகரமாக இருந்தது. இதனால் இந்த பாலத்தினூடாக மக்கள் பயணிக்கவில்லை. இந்த பழைய பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் ஒன்றை நிர்மாணிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய பாலம் 3.5 கிலோமீட்டர் நீளத்தையும் 10.4 மீட்டர் அகலத்தையும் கொண்டது. ஜப்பான் உதவியின் கீழ் இப்பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாலத்தின் நிர்மாண பணிகள் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் வழிகாட்டலுடன் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் நிர்மாண பணிகளை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ச பார்வையிட்டார். துரிதகதியில் இப்பாலத்தின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்யுமாறும் அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நடந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவன் என்ற முறையில் அன்று நான் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு பல அறிவுறுத்தல்களை கூறியிருந்தேன். அதாவது நாங்கள் இந்த யுத்தத்தின் மூலம் நிச்சயமாக எங்கள் உரிமைகளை வெல்ல முடியாது. அவை இந்த கொடிய யுத்தத்திலிருந்து மீண்டு நாங்கள் ஒரு அரசியல் தீர்வுகளை எடுத்து எமது மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என கடுமையாக நான் முயற்சித்து பார்த்தேன். ஆனால் அன்று எனது கருத்து எடுபடவில்லை. அன்று நான் மட்டுமல்ல, அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே கலந்து கொண்ட அனைவரும் ஒரு சமஸ்ய முறையான தீர்வை எடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அதற்கூட விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் வடக்கின் வசந்தின் திட்டத்தை ஜனாதிபதி, அதாவது புகையிரத பாதையை ஆரம்பித்து வைத்து இந்த நிகழ்வை தொடக்கி வைத்தார். இன்று அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது, நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று 22 வருடங்களாக புகையிரதம் என்பதே தெரியாத அளவில் இன்று குடநாட்டு உங்களுக்கு இன்றைய ஒரு பொன்னான வாய்ப்பொண்டு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதோடு அந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வேலுப்பிள்ளை பிரபாகரனது சுயலாபத்தில் அடிப்படையிலான இந்த யுத்தம் எங்களுடைய சமூகத்திற்கு எந்தளவுக்கு பின்னடைவுகளை, அழிவுகளை ஏற்படுத்தியிருக்க என்பதை நான் உங்களோடு கதைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் கதைத்திருக்கின்றேன். நீங்கள் அதை மௌனமாக அப்போது அதை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனபடியினால் எதிர்காலத்தில் அப்படியான வன்முறைகளுக்கு அல்ல சுயலாப அரசியலுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புல்மோட்டை இந்திய நடமாடும் வைத்தியசாலையை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ச சென்று பார்வையிட்டார். LTTE பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வரும் தமிழ் மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை வழங்க இந்திய நடமாடும் வைத்தியசாலை புல்மோட்டை பிரதேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மக்களுக்காக இலங்கை அரசாங்கத்துக்கு இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்ட நன்கொடையாகவே இந்த வைத்தியசாலை அமைந்துள்ளது. பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வரும் மக்களில் பலர் காயமடைந்த நிலையிலேயே வரை தருகின்றனர். அவர்களுக்கு உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை வழங்க புல்மோட்டை கரையோரத்தில் இந்த நடமாடும் வைத்தியசாலை அமைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகங்களினால் காயமடைந்த நிலையில் வருகை தரும் மக்களுக்கு முதலில் கடற்படையினர் சிகிச்சை அளித்ததன் பின்னர் இவர்கள் உடனடியாக இந்திய நடமாடும் வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ச வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து இவ்வைத்தியசாலை ஊடாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக டாக்டர் வசந்தகுமாரிடம் கேட்டறிந்தார். வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்ற நோயாளர்கள் தொடர்பான அறிக்கையையும் பாராளுமன்ற உறுப்பினர் பெசில் ராஜபக்ச பெற்றுக் கொண்டார். இந்திய நடமாடும் வைத்தியசாலையிலிருந்து ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் நோயாளர்கள் இடமாற்றப்படுகின்றனர். சத்திர சிகிச்சை உட்பட பல நவீன வசதிகளுடன் இந்திய வைத்தியசாலை காணப்படுகிறது. இதில் இந்திய நாட்டவர்களே கடமை புரிகின்றனர். வைத்தியசாலைக்கு தேவையான மருந்து உட்பட ஏனைய சகல வசதிகளும் இந்திய அரசாங்கத்தினாலேயே வழங்கப்படுகின்றன. அப்பாவி தமிழ் மக்களை மீட்டெடுக்க இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு இந்திய நடமாடும் வைத்தியசாலை மூலம் வழங்கும் ஒத்துழைப்புகள் பாராட்டத்தக்கதென பெசில் ராஜபக்ச இங்கு கூறினார். இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலோக் பிரசாத், கிழக்கு மாகாண ஆளுநர் ரியர் அட்மிரல் மொஹான் விஜய் விக்ரம, திருகோணமலை மாவட்ட செயலாளர் மேஜர் ஜெனரல் டி சில்வா உட்பட பாதுகாப்பு உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். யுத்தசூனிய வலயத்திலிருந்து வருகை தந்துள்ள மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மற்றொரு வைத்திய குழு வன்னிக்கு விஜயம் செய்துள்ளது. கராப்பிட்டிய ரொஹனு வைத்திய பீடத்தின் சிறுவர் நோயியல் வைத்திய நிபுணர் பேராசிரியர் சுஜீவ அமரசிங்க உள்ளிட்ட 25 பேர் கொண்ட வைத்திய குழு வவுனியாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் விசேட வேண்டுகோளுக்கிணங்க இவர்கள் அங்கு சென்றுள்ளனர். காலி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் சஜின் வாஸ் குணவர்தன இந்த விஜயத்தை ஒழுங்கு செய்தார். நலம்புரி கிராமங்களில் சுமார் 2 வாரங்கள் தங்கியிருந்து நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க இவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேவையான மருந்து பொருட்கள் உட்பட ஏனைய வைத்திய உபகரணங்களும் இவர்களுடன் அனுப்பப்பட்டுள்ளன. நாட்டில் நிரந்தர சமாதானம் மலர வேண்டி மட்டக்களப்பு நகரில் இன்று காலை கத்தோலிக்க மக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட விசேட திருப்பலி பூசை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு புலியடிக்குடா புனித செபஸ்டியான் ஆலயத்தின் 110வது நிறைவு விழாவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருப்பலி பூசையில் மட்டக்களப்பு திருமலை மறை மாநில துணை ஆயர் அருட்கலாநிதி பொன்னையா ஜோசப் ஆண்டகை ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு புலியடிக்குடா பங்குத்தந்தை ஏஞ்சலோ பொன்னையா உட்பட பல கத்தோலிக்க மதகுருமார்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பு புனித செபஸ்டியான் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழா இன்று கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த ஆலய உற்சவத்தில் தொடர்ச்சியாக 8 தினங்கள் சிவமாலை பிரார்த்தனை, திருப்பலி பூசைகள் இடம்பெற்று நேற்று மாலை திருஸ்வரூப பவனி இடம்பெற்றது. இன்று மாலை கொடியேற்றத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு புலியடிக்குடா பங்குத்தந்தையும் இயேசு சபை பிரதிநிதியுமான ஏஞ்சலோ பொன்னையா தலைமையில் இத்திருவிழா நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இறுதி நாள் நிகழ்வில் மட்டக்களப்பு திருமலை மறை மாநில துணை ஆயர் அருட்கலாநிதி பொன்னையா ஜோசப் ஆண்டகை கலந்து கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மாலை 6 மணிக்கு இடம்பெறும்.